சத்தியமா சொல்றேன், ஒரு ஆக்சிடென்ட் ஆன இடத்துல உதவி பண்ணது ஒரு குத்தமான்ற மாதிரி ஆயிடுச்சு. சென்னையில இருந்து எங்க ஊர் தேனிக்கு போயிட்டு இருந்தோம். நைட் ஒரு மணி இருக்கும். விண்டோ சைடுல உட்காந்து வெளியே பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு எங்க பஸ் லெஃப்ட் சைடு மூவ் ஆச்சு. அதே நேரத்துல ஒரு ஒயிட் பஸ்ஸும் ஒரு பிங்க் பஸ்ஸும் எங்க பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி போச்சு. அதுக்கு அடுத்த செகண்ட் டமார்னு ஒரு பெரிய சவுண்டு. எங்க பஸ் சடனா பிரேக் போட்டுச்சு. என்னாச்சுன்னு முன்னாடி போய் பார்த்தா ஓவர்டேக் பண்ணி போன ஒயிட் பஸ் பிரிட்ஜில் இடிச்சு நிக்குது. அதோட அந்த பிங்க் கலர் பஸ்ஸும் இடிச்சு ரைட்ல போய் நிக்குது. அதுக்கப்புறம் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டா, பிரிட்ஜுக்கு மேல போயிட்டு இருந்த ஒரு லாரி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கவுந்திருக்கு. அது பிரிட்ஜ் மேல கவுந்தது தெரியாம வந்த ஒரு பஸ் பிரிட்ஜ் மேல ஏறினதும் சடனா பிரேக் போட்டுருக்கு. முன்னாடி வந்த ஒயிட் பஸ் சடனா லெஃப்ட்ல டர்ன் பண்ண, முன்னாடி வந்த பிங்க் பஸ்ஸும் வேற கேப்பே இல்லாம அந்த ஒயிட் பஸ் இடிச்சு ஒயிட் பஸ் போய் பிரிட்ஜ் மேல இடிச்சு நின்றுச்சு. இந்த நேரத்துல எங்க பஸ் டிரைவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். 3 பஸ் நடுவுல இருந்தும் பஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணி சேஃபா பிரேக் போட்டாரு. இந்த ஆக்சிடென்ட் ஆன இடம் எங்க இருக்குன்னா உளுந்தூர்பேட்டை பக்கத்துல எடக்கல். அது ஏன்னு தெரியல, உளுந்தூர்பேட்டை பக்கத்துல அவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது. நானே எங்க அப்பாவும் பஸ்ல இருந்து இறங்கி ஆக்சிடென்ட் ஆன பஸ்ல இருக்கவங்கள எமர்ஜென்சி எக்ஸிட் வெளியே வர ஹெல்ப் பண்ணோம். ஒரு அம்மாக்கு அவ்வளவு சிவியர் பேக் பெயின், நடக்கவே முடியல. ஆம்புலன்ஸ்ல இருந்து ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வந்து அவங்களை ஏத்திட்டு திரும்பி பார்த்தா நாங்க வந்து பஸ்ஸை காணோம். எங்கன்னு பார்த்தா பஸ் 500 மீட்டர் தாண்டி ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு. பிரிட்ஜுக்கு கீழ் வழியா போகணும்னு நானும் ஓடி போய், ஆனா கொஞ்சம் இருங்க ஆம்புலன்ஸ்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம், எங்க அப்பா வராருன்னு சொன்னேன். அந்த டிரைவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு எதுக்கு தம்பி தேவையில்லாத வேலை, முதல்ல உங்களை நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்றாரு. அவரையும் தப்பு சொல்ல முடியாது. பிகாஸ் டைமுக்கு டெஸ்டினேஷன் போய் சேரணும்ல. பஸ் ஃபுல்லா பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. என் அப்பாவும் 500 மீட்டர்ஸ் மேல ஓடி வந்து பஸ்ல ஏறினாரு. ஏத்தி விட்டீங்களா தம்மாவை? இப்போ தப்பு யாரு மேல? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கவுந்த லாரி மேலையா, அது தெரியாம வந்த அந்த 2 பஸ் மேலையா, இல்ல ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஹெல்ப் பண்ண போன அப்பாவும் நானுமா? நீங்களே சொல்லுங்க.